பிரான்சில் இலங்கை தமிழ் பெண்கள் உட்பட ஆசிய நாடுகளைச் சேர்ந்த பலரின் தங்க நகைகள் அதிகளவில் திருடப்பட்டுள்ளதாக நீதிமன்ற விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாரிஸ் புறநகர் பகுதியில் ஈழத் தமிழர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வருகின்ற நிலையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. கடந்த வருடம் செவ்ரன் பகுதியில் வைத்து 64 வயதான அனஸ்தான் என்பவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அது தொடர்பான வழக்கு விசாரணையில் குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழரான அனஸ்தானின் மகள் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் இழப்பீடு கோரி மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான குற்றவாளிக்கு 2 வருடங்கள் சிறை தண்டனையும் அவருக்கு உதவிய நபருக்கு 10 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. 56 வருடங்களுக்கு முன்னர் பிரான்சுக்கு வந்த நிலையில் பல்வேறு தொழில்களை மேற்கொண்டு வசதியான நிலையில் அனஸ்தான் குடும்ப வாழ்ந்து வருகிறது. இதனை அவதானித்த கொள்ளை கும்பல் திட்டமிட்ட வகையில் இலக்கு வைத்து அவரின் நகைகளை திருடியுள்ளது. இதன்போது ஏற்பட்ட போராட்டத்தின் போது அனஸ்தான் மீது கொடூரமாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்கள் மற்றும் ஆசிய சமூகத்தினர் அதிகளவில் தங்கம் அணிவதை அறிந்த திருட்டு கும்பல்கள் அவர்களை எளிதான இலக்காக கொண்டு தாக்கி வருகின்றனர். மொழித்தடை மற்றும் சட்ட சிக்கல்கள் காரணமாக பலர் முறைப்பாடு செய்வதற்கு தயங்குவதை திருடர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். ஆனால் அனஸ்தானின் மகள் தனது தந்தைக்கு நேர்ந்த அநீதியை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு சாட்சிகளை திரட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.